அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. யாழில் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. யாழில் 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை பரிதாபகரமாக உயிரிழப்பு. மன்னார் காற்றாலை திட்ட விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த அருட்தந்தை. யாழில் வெளிநாடு செல்லவிருந்த நபர் அதிரடி கைது, அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி. யாழில் மாணவிகளையும் விட்டு வைக்காத ஆபத்தானவர்கள், புலம்பெயர் நாடுகளில் சிக்கப்போகும் சிலர். காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவி கொதிக்கும் எண்ணெயூற்றி நள்ளிரவில் காதலன் அரங்கேற்றிய கொடூரம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அம்பாறையில் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய். தொடர்வென விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுடான சந்திப்பின் போது உறுதியளிக்கப்பட்டது. வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களும் ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டடை தொகுதியில் உள்ள பல கடைகளின் உரிமம் மாற்றம் தொடர்பான நடவடிக்கை கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது பெருமளவுக்கு நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. இது தொடர்பில் கவனம் எடுத்து விசேடமாக ஆளணியினை நியமித்து விரைவாக நிறைவு செய்வதற்குரிய ஒழுங்குகளை முன்னெடுக்குமாறு யாழ் மாநகர சபையின் மேஜர் மற்றும் ஆணையாளரை ஆளுநர் கோரினார். உரிமம் மாற்றத்தை செய்வதனூடாக மாநகர சபைக்கான வருமானம் பல கோடி ரூபாய்கள் வரையில் கிடைக்கப்பெறும் என்பதையும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினார். நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் தொடர்பிலும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஊரேழு மேற்கு பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் 2 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர் 41 வயதுடையவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோப்பாய் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் பால் குடித்துவிட்டு உறங்கிய 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. புன்னாலை கட்டுவன் தெற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை 21/7/2025 அன்று பிறந்துள்ளது. நேற்றைய தினம் பால் குடித்த வேளை குழந்தைக்கு விக்கல் ஏற்பட்டது. பின்னர் வீட்டார் பிள்ளையை உறங்க வைத்துள்ளனர். இதன்போது குழந்தை அசைவற்ற நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் வீட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையின் சடலத்தை கொண்டு சென்றனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான எமது போராட்டத்தினூடாக எமது குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதி அவர்களுக்கு போராட்டக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் எமது 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்திருந்தார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் 95 நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது போராட்ட களத்தில் புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எதிர்வரும் காலத்தில் எவ்விதமான காற்றாலை திட்டங்களும் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படாது என்கின்ற செய்தியை அமைச்சரவையூடாக தெரிவித்திருந்தார். எனினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 14 காற்றாலைக்கான வேலை திட்டங்கள் நிறுத்தப்படாது என்கின்ற விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே இப்போராட்ட களத்திலிருந்து நாங்கள் கூறிக்கொள்வது எமது போராட்டம் நின்றுவிடாது என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் 5ஆம் திகதி புதன்கிழமை கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருட்களை கடத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள மாணவிகள் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வடக்கில் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஹாவா குழு உள்ளிட்ட குழுக்களின் 2ஆம் நிலை குற்றவாளிகளே தற்போது இலங்கையில் உள்ளதாகவும் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடியிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த குற்றச் செயல்கள் தொடர்பில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வெட்டு குழுக்களுக்கான பணம் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ள செய்திகளும் வெளிவந்துள்ளன. கரூர் மாவட்டத்தில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவிக்கு கொடூர தண்டனை கொடுத்துள்ள நபரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் மாவத்தூர் ஊராட்சி குளக்காரன்பட்டியை சேர்ந்தவர் அந்த 21 வயது இளம்பெண். இவர் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வருகின்றார். அதே ஊரை சேர்ந்த டிராக்டர் டிரைவரான ரஞ்சித் என்பவரை அந்த இளம்பெண் காதலித்து வந்ததாக தெரிகின்றது. இதனால் அவரது நடவடிக்கைகளில் சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பெண் அவருடனான காதலை முறித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆத்திரமடைந்த ரஞ்சித் தன்னை அந்த பெண் காதலித்து ஏமாற்றிவிட்டதாக உணர்ந்தது கடும் கோபத்தில் அவரை பழிவாங்க திட்டமிட்டிருக்கின்றார். அதன்படி இரவு 11:30 மணியளவில் கொதிக்க வைத்த எண்ணெயை எடுத்து வந்த ரஞ்சித் காதலியின் வீட்டிற்கு சென்று ஜன்னல் வழியாக அந்த கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடியுள்ளார். தூக்கத்தில் இருந்த பெண் மீது கொதிக்கும் எண்ணெய் பட்டதால் அலறி துடித்துள்ளார். பதறிப்போன பெற்றோர் மகளை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து பாலவிடுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ரஞ்சித் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மகாஓயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொரபல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது என்று மகாஓயா போலீசார் தெரிவித்தனர். மின்னேரியா ராணுவ முகாமில் கடமையாற்றிய ராணுவ மகாஓயா சமகிபுர பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதுடைய ராணுவ சிப்பாயை கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மேற்படி ராணுவ சிப்பாய் மின்னேறிய பீரங்கி படைப்பிரிவில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் இருந்துள்ளார். நேற்றிரவும் மேற்படி ராணுவ சிப்பாய் சக ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் வீட்டில் ஒன்றாக இருந்துள்ளார். இதன்போது வீட்டுக்கு சென்ற கணவரான ராணுவ சிப்பாய் தனது மனைவியுடன் ஒன்றாக இருந்த ராணுவ சிப்பாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்துள்ளார். இதனை அடுத்து 34 வயதுடைய சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.